இந்த வீடியோவில் ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங் கால்குலேஷன் பார்க்கலாம். முன்னாடி ரெசிஸ்டர் என்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து ஹீட் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ எல்லா ரெசிஸ்டரும் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஒவ்வொரு ரெசிஸ்டருக்குமே வந்துட்டு அதுக்கான பவர் ரேட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனர்ஜி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அது என்னென்னா டிசைரபிள் எனர்ஜி அண்ட் அன்டிசைரபிள் எனர்ஜின்னு பிரிக்கலாம். டிசைரபிள் எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்து டிசைரபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்இடிக்கு பவர் கொடுக்குறோம் அப்படின்னா எல்இடி வந்து லைட் எமிட் பண்ணுது, அது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி. ஸோ அது வந்து டிசைரபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மோட்டருக்கு நம்ம பவர் கொடுத்தோம்னா அது வந்து ஸ்பின் ஆகுது, அது வந்து டிசைரபிள் எனர்ஜி. பட் அன்டிசைரபிள் எனர்ஜி அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதா அன்டிசைரபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பவர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பவர் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் இருக்கும். பவர் லாஸும் ஹீட்டும் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு காம்பனண்ட்டில் ஹீட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அந்த இடத்துல பவர் லாஸ் அதிகமாகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ எல்இடியோட பவர் ரேட்டிங் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு எல்இடி டேட்டா ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா P = V × I பார்த்துருந்தோம். அப்போ நம்ம இந்த எல்இடியோட பவர் ரேட்டிங் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா P = V × I. இதில் VF IFன்றது என்னென்னா எல்இடியோட ஃபார்வர்ட் வோல்டேஜ் அண்ட் ஃபார்வர்ட் கரண்ட்டு. இந்த டேட்டா ஷீட்டில் இந்த எல்இடியோட ஃபார்வர்ட் கரண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 30 mA அண்ட் தென் ஃபார்வர்ட் வோல்டேஜ் பார்த்தோம்னா 2.2 வோல்டேஜ் இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 0.066 ஆர் 66 மில்லிவாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த எல்இடி ரன் ஆகிறதுக்கு 66 மில்லிவாட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் சர்க்யூட் எடுத்துருக்கோம். சிம்பிள் சர்க்யூட்டில் 9 வோல்டேஜ் பேட்டரி இருக்குது அண்ட் 10 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 9 வோல்ட் பேட்டரி 10 ohms ரெசிஸ்டன்ஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதில் ரொம்ப அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த சர்க்யூட்டோட டோட்டல் பவர் பார்த்தோம்னா 8.1 வாட் அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங் வந்துட்டு 10 ohms 1 watt ஆர் 10 ohms ஆஃப் வாட்டாக இருந்ததுன்னா இந்த ரெசிஸ்டர் கண்டிப்பாக பேர்ன் ஆயிரும். மார்க்கெட்டில் காமனாக இருக்கிற ரெசிஸ்டர் பவர் ரேட்டிங் என்னென்னு பார்த்தோம்னா 1/8 1/2 அதாவது ஆஃப் வாட் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 1/8 வாட் ரெசிஸ்டர், இது 1/4 வாட், இது ஆஃப் வாட், இது அண்ட் தென் இது 1 வாட். ஒரு சில சர்க்யூட்ஸில் வந்து ரொம்ப அதிகமான கரண்ட்டில் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி 2 வாட் ரெசிஸ்டன்ஸ் 5 வாட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் எல்இடிக்கு இதில் எந்த ரெசிஸ்டன்ஸை சூஸ் பண்ணி நம்ம போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ரெசிஸ்டர் பவர் ரேட்டிங் கால்குலேஷன் ஃபார் எல்இடி. இதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் சர்க்யூட் எடுத்திருக்கோம். இதில் வோல்டேஜஸ் வந்து 9 வோல்டேஜ் டிசி அண்ட் 2.2 வோல்டேஜ் ஃபார்வர்ட் வோல்டேஜ் இருக்க மாதிரி ஒரு எல்இடி எடுத்திருக்கோம். அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது. இந்த எல்இடியோட ஃபார்வர்ட் கரண்ட் வந்துட்டு 80 mA எடுத்திருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸில் இருந்து ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் வந்து மொத்தம் சர்க்யூட்டில் ட்ராப் ஆகணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ 9 வோல்டேஜ் இது ஜென்ரேட் பண்ணுது. இந்த எல்இடி வந்து 2.2 வோல்டேஜ் எடுத்துக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்க ட்ராப் வந்து 6.8 வோல்டேஜ்னு இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் 2.2 வோல்டேஜ் எடுத்திருக்கோம் எல்இடி. அதேமாதிரி ஃபார்வர்ட் கரண்ட் 80 mA எடுத்திருக்கோம். இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓம்ஸில் யூஸ் பண்ணி இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். R = V/I. V வந்து 6.8, கரண்ட் வந்து 0.08 ஆம்ஸ், அதாவது 80 mA. சீரீஸில் வந்து கரண்ட் சேம். அதனால் இந்த எல்இடி 80 mA ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் 80 mA தான் ஃப்ளோ ஆகும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 85 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 85 ohms அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த 85 ohms என்ன பவர் ரேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 1/8 இருந்துட்டு ஆஃப் வாட்டு 1 வாட்டு 5 வாட் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம அதில் எந்த கரெக்டான பவர் ரேட்டிங் இருக்க ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். பவரோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி P = V × I. இதில் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் தெரியும் 6.8, கரண்ட் வந்து 80 அப்படின்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு P = 6.8 × 0.08 அப்படின்னு வரும். 0.544 ஆர் 544 மில்லிவாட் அப்படின்றது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 85 ohms ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சேஃபர் சைடை போகணும் அப்படின்னா 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் இந்த எல்இடியோட பவர் கன்சம்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதே ஃபார்முலா தான் P = V × I. வோல்டேஜ் வந்து 2.2, கரண்ட் வந்து 80 mA. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 176 மில்லிவாட் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் பவர் கன்சம்ஷன் பார்க்கலாம். டோட்டல் பவர் கன்சம்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டர் அண்ட் எல்இடி ரெண்டோட பவரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் பவர் கிடச்சிரும். டோட்டல் பவர் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸோட பவர் ப்ளஸ் எல்இடியோட பவர் ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பவர் கிடச்சிரும். ஸோ 544 மில்லிவாட் ப்ளஸ் 176 மில்லிவாட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பவர் 720 மில்லிவாட் கிடைக்கும். இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த 9 வோல்டேஜ் பேட்டரி வந்துட்டு 720 மில்லிவாட் ஆர் அதுக்கு அதிகமான பவரை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோன் சார்ஜரோட பவர் ரேட்டிங்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு மொபைல் சார்ஜரோட பிக்சர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 5 வோல்ட் 3 ஆம்ஸ் 9 வோல்ட் 2.2 ஆம்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வச்சு நம்ம எப்படி இந்த சார்ஜர் டெலிவரி பண்ணுற பவரை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பவரோட ஃபார்முலா வந்துட்டு P = V × I பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா வோல்டேஜ் 5 வோல்ட்டு, கரண்ட் வந்து 3 ஆம்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணால் 15 வாட் அப்படின்றது கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு 9 வோல்ட் 2.2 ஆம்ஸ்னால் 19.8 வாட்னு கிடைக்கும். 12 வோல்ட் 1.6 ஆம்ஸ் அப்படின்னா 20.04 வாட் கிடைக்கும். 10 வோல்ட் 2.25 ஆம்ஸ் அப்படின்னா 22.5 ஆம்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங்கு. அதுக்கு மீனிங் என்னென்னா இந்த சார்ஜர்னால் மேக்ஸிமமாக 22.5 வாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த சார்ஜரில் ஏன் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வச்சு நம்ம நிறைய டிவைசஸை சார்ஜ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் ரேட்டிங், அதாவது 5 வோல்டேஜ் 3 ஆம்ஸ் அப்படின்ற இந்த பவர் ரேட்டிங் வச்சுட்டு நம்மளால் பேசிக் மொபைல்ஸை சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம பேசிக் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சார்ஜிங்கு. ஸோ இந்த ஒரு சார்ஜர் வச்சு நம்மளால் மல்டிபிள் டிவைசஸை சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பவர் ரேட்டிங்கில் இந்த சார்ஜர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த P=V அப்படின்ற ஃபார்முலா வச்சுட்டு உங்களோட மொபைல் சார்ஜரோட மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.